தாவீதுக்கு கிருபை அருளியிருக்கேன். இங்க நம்ம 89 சங்கீதத்துல படிச்சோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கிருபை விளக்கவே மாட்டேன். நான் ஒரு தண்டிக்கு கூட செய்வேன் அவனை. என்னோட என்னுடைய உன்னோட சந்ததி வந்து ஒருவேளை என் வழிகளை விட்டு நடந்தா நான் அவனை சிக்ஷிப்பேன், நான் தண்டிப்பேன், அதெல்லாம் செய்வேன். ஆனா என் கிருபை மட்டும் விளக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அடுத்த வசனமே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு நிச்சயமா சிங்காசனத்துல வீட்டிற்கும் புருஷன் இல்லாமல் போவதில்லை. சிங்காசனத்துல யாராவது இருந்துட்டே இருப்பாங்க. உன் த்ரோன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். உன்னுடைய ஜெனரேஷன் வந்து, உன்னோட ரெயின், உன்னோட டைனாசிட்டி வந்து டேவிட்ஸ் டைனாசிட்டிக்கு எண்டே கிடையாது, தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதான் அது அர்த்தம். கிருபை விளக்கவே மாட்டேன். அப்ப தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள்னு சொன்னா, அது எப்படி சொல்லலாம்னா, கிருபை என்பது ஆள வைக்கிறது, அதுல ஆளுகிற ஒரு தன்மை இருக்கிறது. ஏனென்றால் ராஜ்யமே கிருபைக்குள்ளதான் இருக்கிறது. கிருபையினாலதான் இந்த ராஜ்யமே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ராஜ்யத்தை தேடுகின்றது என்ன கான்டெக்ட்ல சொன்னார்? என்ன கான்டெக்ட்ல சொன்னார்? அது ஒரு பயங்கரமான தியாலஜி, அதுக்குள்ள என்னெல்லாமோ இருக்கு. அதோடைய ஆழமான அந்த வேத அறிவு, வேத இயல் இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்காக ராஜ்யத்தை தெரிஞ்சவங்கன்னு சொன்னார. அவர் பேசுறது நீட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுக்காக கவலைப்படாதுங்க. நாளை தினத்துக்கு கவலைப்படாங்க. டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் பேசிட்டு இருக்காரு அவரு. அவனுக்கு அன்றாட வேலை பார்த்தா சம்பளம் அடுத்தனால அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் கவலைப்படாம எப்படி இருப்பான்? வேலை இருந்தாதான், ஏதோ சம்பாதிச்சாதான் ஏதோ பொழப்பு ஓடும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன்கிட்ட போய் கிங்டம் பத்தி பேசுறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க விடுன்னு அவங்ககிட்ட போய் சொன்னாரு. ஏன் அவங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னா, அன்றாட தேவைகளை சந்திக்கிறதும் ராஜ்யத்தின் ஒரு காரியம். உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை நாங்க தேவராஜ்யத்துக்காக செய்யறோம் சொல்லி ராஜ்யம்னா என்னன்னே தெரியல. தேவ ராஜ்யம் உங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறது. உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய பொருளாதார தேவைகள், சரீர சுகம், இதையும் அது தேவராஜ்யம் தான். அதுக்கும் அங்கதான் வேற கிளைகள் கிடையாது, ஒருதான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாள் எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை, வல்லமில்ல வார்த்தை, மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமில்ல வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி பொறுப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடைவதாக. நம்முடைய மகத்துவங்களை, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்க முடியும். கண்களை இன்னும் திறக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 5:17 வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஓகே, நம்ம தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் யோவான் முதல் அதிகாரத்துல எப்படி நியாயப்பிரமாணம் 1:17 வசனம், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தன அப்படின்ற வசனங்கள். இது 2 பகுதிகளை வச்சு நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஸோ கிருபையின் பிரமாணம், த லா ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதுதான் நம்ம தொடர போகிறோம், சரியா? ஸோ கிருபையோட பிரமாணம் அது என்ன செய்து, எப்படி செயல்படுகிறது அப்படின்ற காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ஐ திங்க் இந்த செஷனுக்கு, சாரி போன செஷனுக்கு அதுக்கு முந்தின செஷன் நினைக்கிறேன், அதுல வந்து நான் வந்து பேசியிருந்தேன் தாவீதோட வாழ்க்கையில் இருக்கிற நிச்சயமான கிருபைகள். ஏசா 55 அதிகாரத்துல இருந்து தாவீதுக்காரர்களுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏசா 53 அதிகாரம் 4வது வசனத்துல. சோ அந்த இதன் அடிப்படையில நம்ம கொஞ்சம் பார்த்தோம். சோ அதுல இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கலாம், சரியா? தாவீதுக்காரர்களின் நிச்சயமான கிருபைகள் அப்படின்ற அந்த காரியங்கள், அதை நம்ம இன்னும் பார்க்கலாம். அது நிறைய இருக்கு பைபிள்ல. சோ நான் அன்னைக்கு பேசும்போது இது நம்ம இன்னும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். சோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 89
அதுல 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89:10. நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர். ம், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய ம், சத்துருக்களை சிதறடித்தீர். ம், வானங்கள் உம்முடையது, பூமியும் ம், உம்முடையது. ம், பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். ம், வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். ம், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். ம், உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய ம், கரம் பராக்கிரமம் உள்ளது. ம், உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ம், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ம், கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ம். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆ, அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய ம், நீதியால் உயர்ந்திருப்பார்கள். ம், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். ம், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ம். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. ஆ, அப்பொழுது நீ உம்முடைய பக்தருக்கு தரிசனமாகி ம், சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ம், ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ம், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் ம், பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் ம், கை அவனோடே உறுதியாய் இருக்கும். என் ம், புயம் அவனை பலப்படுத்தும். ம், சத்துரு அவனை நெருக்குவதில்லை. ம், நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் ம், சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை ம், பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் ம், உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் ம், நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ம், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் ம், வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். ம், அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, ம், என் தேவன், என் ம், ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். ம், நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். ம், என் கிருபையை எந்தெந்தைக்கும் அவனுக்காக காப்பேன். என் ம், உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ம், அவன் சந்ததி எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ம், ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். ம், அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் ம், கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் ம், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ம், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். ம், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல் எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சங்கீதம் 18 கடைசி வசனம் மட்டும் வாசிங்க. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஸோ நிறைய பகுதிகள் படிச்சோம். ஒரு பெரிய பகுதி சங்கீதம் 89ல இருந்து படிச்சோம். அப்புறம் வந்து சங்கீதம் 18 கடைசி வசனம் படிச்சோம். 89 தாவீதை பற்றி வார்த்தைகளை கேள்விப்பட்டவர்கள் யாரோ பேசியிருக்காங்க மெயினா. ஆனா 18 வந்து தாவீதே சொன்னது. நம்ம படிச்ச கடைசி வசனம். தம்முடைய தாம் தெரிந்து கொண்ட ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாவீதுக்கும் சந்ததிக்கும் எந்நாளும் கிருபை செய்கிறார், சதா காலமும் கிருபை செய்கிறார். அப்புறம் 89 நம்ம படிச்சோம், டீட்டெயிலா படிச்சோம். சரியா? சி தாவீதை வச்சு நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குதுல்ல, பை த வே அதை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நடக்கிறதுனால ஏதாவது நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்லது நடக்காது. அப்படின்னா என்னன்னா, சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, விசுவாசத்துல வாழ்றது அது வந்து ஒரு போராட்டங்க, அது அப்படிதான் இருக்கும், போராடிட்டே இருக்க வேண்டியதான். இயேசு வர்ற வரைக்கும், இயேசு வந்த பிறகு அப்பாடா முடிஞ்சு போச்சு, அப்படி அது வரைக்கும் எப்படியாவது விசுவாசத்தை காத்து கொண்டு நிக்கணும் அப்படின்னு, எப்படா விசுவாச வாழ்க்கையிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குதான் நிறைய பேர் இந்த ரகசிய வரி இதெல்லாம் யூஸ் பண்றது காரணமே அதான். என்னன்னா அவங்களுக்கு வந்து முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படியோ விசுவாசத்துல போராடுறோம், நிக்கிறோம், என்னவோ பண்றோம், எப்படி இயேசு வந்துட்டாருன்னா அதோட முடிஞ்சு போயிடும், அப்பாடா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த வார் நடக்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க, கடைசி காலம் வந்துருச்சு, இந்த வருகை வரப்போகுது, அப்படி இப்படின்னுவாங்க. அதெல்லாம் நீங்க அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உங்கள் விசுவாசத்தை கவனிக்காவிட்டால், நீங்க தினந்தோறும் செய்கிற காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது, அவர் சத்தத்தை கேட்பது, அவர் சமூகத்தை காத்து, இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு வைங்க. அதை பார்த்துட்டு இப்படி சொல்றோம், அதாவது உங்களோட இமோஷன்ஸை வந்து அப்படியே இது பண்ணி அப்படியே ஹைப் பண்ணி அங்கிட்டு பாரு இங்கிட்டு பாருன்னு வேடிக்கை பார்க்க, அதோ இதோ இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்கள் சொன்னாங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க.
இந்த நாட்கள் நிறைய பண்றாங்க, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வருது, அப்படி வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரியா? நமக்கு விசுவாசம் தான். விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான், இன்றும் என்றும் என்றென்றைக்கும். நித்திய நித்தியமா விசுவாசனால தான் நீதிமான் பிழைப்பான். சரியா? சோ அதனால நம்ம விசுவாச வாழ்க்கையை கட்டுறது, பில்ட் பண்றது, நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. அது அது என்ன நடந்துட்டு போகுது. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா ஜெபம் பண்ணுங்க. சமாதானமா இருக்கணும், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு இதை சொன்னேன்னா, நேட்டன்யாகு பிரைம் மினிஸ்டர், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் ஜெருசலேம் இஸ்ரேலோட கேபிட்டலா 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிங் டேவிட் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுதான் நாங்க பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி டேவிட் நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏன்னா அப்ப அவர் சொல்றாரு, அதனாலதான் நான் இது கேபிட்டல் நாங்க வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே யார் சொந்தம் கொண்டாடணும் தாவீத அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தான் கொண்டாட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, பிசிக்கலா மாம்சத்தின்படி தாவீது அவங்களோட ராஜாவா இருந்திருக்கலாம். ஓகே. ஆனால் தாவீதின் குமாரன் என்று அறியப்பட்டவர், வேதத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? சோ இப்ப ஆதியாகமம் 1:1 வருது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு வருது. சோ அதுல எப்படி நம்ம எப்படி வாசிக்கணும்னா, அந்த வம்ச வரலாறு இல்ல, அந்த வசனத்தை எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரனாகிய என்னுடைய வாக்குத்தத்தங்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, இந்த 89 நீங்க படிச்சீங்கன்னா, நம்ம 89 கொஞ்சம் தான் படிச்சோம், பெரிய சங்கீதம். மீது நீங்க போய் படிச்சு பாருங்க. புலம்புறாங்க, ஆண்டவரே இப்படிலாம் சொன்னீர், ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தாவீது ஏன்னா அதான் நான் சொன்னேன், 89ஆம் சங்கீதம் எழுதப்பட்டது எப்ப எழுதப்படலைன்னா, தாவீது டைம்ல எழுதப்படல. தாவீது டைம்ல நல்லா இருந்துச்சு, ராஜாங்கம், சிங்காசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாலமோன் டைமும் நல்லா இருந்துச்சு. ஆனா போக 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 பாத்தீங்கன்னா, கடைசியில ரொம்ப மோசமாயி, கடைசியில கடைசி அந்த ராஜா தாவீதுடைய வம்சத்துல கடைசி ராஜா சீதேக்கியாவை நேபுகாத்நேச்சார் 2 வெண்கல சங்கிலிகளால் போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் கண்களை குருடாக்கி அவன் அங்க விட்டா, அவன் அங்க செத்து போனான். இது இப்படிதான் தாவீதின் சந்ததி மாம்சத்தின்படி முடிந்தது. சோ இவர் எந்த காலகட்டத்துல இந்த சங்கீதத்தை எழுதினார்ன்றது எனக்கு தெரியல. 89 எழுதினவர் ஒருவேளை சிதேக்கியா ராஜா காலத்துல எழுதினாரா, எருசலேம் முற்றுகையிடப்பட்ட எழுதியிருந்தாரா, இல்லைன்னா எருசலேமே இடிஞ்சு போய் சியோன் தாவீதின் நகரம்லாம் இடிஞ்சு போய் மண்மேடுகளானப்ப அந்த டைம்ல எழுதப்பட்டதா, ஏதோ அந்த மாதிரி ஒரு டைம்ல எழுதப்பட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம படிச்ச அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா தாவீதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு பண்ணாரு, அதோட நான் நிறுத்திட்டேன். பின்னாடி இருக்கிறது போல, ஏன்னா பின்னாடி இருக்கிறது நமக்கு சம்மந்தம் இல்லை, அதனால நான் போல. இப்படிதான் பைபிள் படிக்கணும். சரியா? சில பேர் பாவம் பாருங்க, அவங்களுக்கு தவறான பேக்ரவுண்ட் வரனால பைபிளை படிக்கும்போது அதுல இப்படி ஆப்போசிட்டா படிப்பாங்க. இப்ப நான் முதல் படிச்ச 89 படிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, ஆண்டவர் கை விட்டாரு அதுன்னு படிப்பாங்க. இல்லைன்னா வேற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் போனா, நான் உன்னை இப்படி செய்வேன், உன்னை தண்டிப்பேன், உன்னை இது பண்ணுவேன், அது இதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம படிச்ச மாதிரி படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற மாதிரி புரியுது. சரியா? கவனன்ட் ரிவர்ஸா புரியுது. நாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்து மூலமா இருக்கிறோம். நம்முடைய மீறுதல்கள் இயேசுவின் மேல் வந்தது. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. நம்முடைய அக்கிரமங்களுக்கான தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. ஆகவே நமக்கு தண்டனை இல்லை, நமக்கு கிருபையும் சத்தியமும் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? கிருபையும் சத்தியம் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அதை தான் படிக்க வேண்டும். கிருபையும் சத்தியத்தை தான் தேடணும். கிருபையை படிக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக. நம்ம எப்படி படிக்கணும்? இந்த கிருபை புஸ்தகம் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக படிக்கணும். அப்படிதான் படிக்கணும். ஏன்னா நமக்கு அதுதான் இருக்கு, நமக்கு சிலபஸ்ல அது இல்லை. இல்லாததை படிக்க கூடாது. சரியா? தேவையில்லாம படிக்கக்கூடாது. அப்ப அதெல்லாம் எதுக்கு இருக்குங்க? அது எதுக்கு இருக்குன்னா, சங்கீதம் 18 படிச்சீங்கன்னா, அங்க தாவீது சொல்றான், தயவு செய்கிறவனுக்கு தயவு உள்ளவர். யோசிக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னு? தயவு செய்கிறவனுக்கு தயவு உள்ளவர், தயவு செய்கிறவனுக்கு தயவு உள்ளவர். இதோட கனெக்டா அது உன்னை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிப்பேன். கரெக்டா? இப்ப நமக்கு எவனா தயவு செஞ்சா அவனுக்கு அவர் தயவு உள்ளவர். இப்படி வருது, அப்படிதான் படிக்கணும். சரியா? சும்மா மொட்டையா படிக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி உன்னை வெட்டுவேன் குத்துவேன் ஆண்டவர் சொன்னார்னா, அது நம்மள சொல்ல, யார சொல்லியிருக்குன்னா, அது கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறது. கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறவனா கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறது. ஓகே, அப்படிதான் படிக்கணும். அதுக்குதான் அது இருக்கு. அது ஏன் பைபிள் இருக்குன்னா அதுக்காக அது இருக்கு. அது ஏங்க உங்களுக்கு தேவை? நமக்கு தேவைதான். ஏன்னா
சில நேரம் சில பேரை பிசாசு வந்து ஸ்க்ரூ கொடுத்து நம்ம வழியில கொண்டு வந்து நிறுத்தும். நம்மள ஏதாவது நோண்டணும்ன்றதுக்காக கொண்டு வந்து நிறுத்தும். தாவீதுக்கு எத்தனை சத்துருக்கள் இருந்தாங்க. தாவீது சொல்றான், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அந்த மாதிரி வருவாங்க. வரவே மாட்டாங்கன்னு கிடையாது. தாவீதுக்கும் சத்துருக்கள் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துக்கும் வந்தாங்க. அவருடைய சந்ததியாகிய நமக்கு சத்துருக்கள் என்ன பண்ணலாம்? வரலாம், வருவார்கள். நம்முடைய சுதந்திரங்களை நோக்கி நாம் பயணிக்கும் போது, நாம் முன்னேறும் போது சத்துருக்கள் எதிர்த்துட்டு வருவார்கள். அதுல சில சத்துருக்கள் அடமன்ட்டா இருப்பார்கள், போக மாட்டார்கள். நீங்க என்ன பண்ணாலும் எதிர்த்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பார்கள். அவர்களுக்காக தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஏன்னா இது இந்த இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்ம பற்றிக் கொள்வது மிக அவசியம். அவங்களை பற்றியும். ஏன் அப்படின்னா, நம்ம சரியா கவனிக்கலன்னா பிசாசு வஞ்சித்து விடுவான். நம்மள்ட்ட வந்து சொல்லிருவான். இந்த வார்த்தை நம்ம இருதயத்துல வைங்க. ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டியது நான் சொல்ல வேண்டியது. உங்கள் சத்துருக்களை தேவன் என்ன செய்வார்? அவர்களை எப்படி அதம் பண்ணுவார்? எகிப்து சொல்றாரு, நான் ராத்திரியில வந்து அதம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த ராத்திரி நான் இறங்கி வந்து அதம் பண்ணுவேன்னு. இந்த மாதிரி எப்படி கர்த்தர் உங்கள் சத்துருக்களை அதம் பண்ணுவார் என்கிறத நீங்க நல்லா புடிச்சுக்கலன்னு வைங்க. நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க நல்லா புடிச்சுக்கலன்னா பிசாசு ஈஸியா உங்களை வந்து ஏமாத்திடுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? பாத்தியா, நீ இவ்வளவு ஜெபம் பண்ண, கர்த்தர் உன்னை கைவிட்டார். அவன் பாரு, அவன் ஜெபமா பண்றான். அயோக்கியனா இருக்கான், அக்கிரமக்காரனா இருக்கான், திருட்டு பயலா இருக்கான். அவன் பாரு எவ்வளவு நல்லா இருக்கான். உனக்கு எதிராக பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கான். ஆண்டவரோட நியாய தீர்ப்புலாம் ஒன்றும் வரல. நீ தான் ஏதோ ஏதோ மன்னிச்சேன் கிண்ணிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. பாரு நல்லா தலையில ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்றது வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். மீனிங் சில பேர் வந்து ஹெல்பென்ட்டா உங்களை பெர்சிக்யூட் பண்றதுல இருப்பாங்க. அவங்களுக்கு காலைல எந்திரிச்சாலே உங்களை எப்படி பெர்சிக்யூட் பண்ணலாம்னு சிந்தனையோடு எந்திரிப்பார்கள். அப்படிப்பட்டவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள். இவர்களை தான் யூதா எழுதுகிறார். இவர்கள் தண்ணீர் இல்லாத காற்றுல மேகங்களா இருக்கிறாங்க. உங்கள் பந்திகளில் கரைகளா இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள நித்திய காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு யூதா சொல்றது. இப்படி ஒரு குரூப் இருக்கிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ உங்களுக்கு ஏதோ தெரியாம சின்ன தப்பு பண்ணாங்க. அவங்கள பத்திலாம் நான் சொல்லல. இல்ல ஏதோ ஒரு ஹர்ட்ல ஒரு இதுல ஏதோ ஒரு இது தெரியாம பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு தடவ பண்ணாங்க, 2 தடவ பண்ணாங்க. அ என்ன பண்றது? அந்த மாரி குரூப் எல்லாம் நான் சொல்லல. நான் சொல்றது வந்து, இதுங்க வந்து உங்கள காலி பண்றதுக்கே வந்த குரூப் மாரி இருக்கும். என்னடா இவனுக்கு என்ன எங்க இருந்துடா எனர்ஜி வருது நமக்கு எதிரா வேலை பார்க்கறதுக்கு? இந்த மாரி உங்களுக்கு தோணும். இரவும் பகலும் போட்டு டார்ச்சர் பண்றானேன்னு தோணும். அந்த குரூப்ப நான் சொல்றேன். அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க. இவர்களை வேதம் கோபாக்கினையின் பாத்திரங்கள் என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டுலலாம் இல்ல, புதிய ஏற்பாட்டுல இருக்கிறது. பவுல் சொல்கிறார். கோபாக்கினையின் பாத்திரங்கள் அப்படின்னு. பார்வோன பத்தி எக்ஸாம்பிள் சொல்றாரு. பார்வோன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்கள டார்ச்சர் பண்றான். அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா போயிருச்சு. ஆண்டவர் எவ்வளோ மேல இறக்கம் காட்டினார். 9 வாதைகள் வந்தது. யார் மனுஷர தொடல. மிருகங்கள் இந்த மாரி வெளிய இருக்கதான் ப்ராப்பர்ட்டி லாஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா 10வது வாதையில சொந்த பிள்ளைய அடிச்சுட்டாரு. ஏன்னா என் சேஷ்ட புத்திரபாகன் நீ என் சேஷ்ட சாரி புத்திரபாகன்றேன். என் சேஷ்ட புத்திரனை நீ விடலன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். புதிய ஏற்பாட்டுல மாறிட்டாரு அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்கள். புதிய ஏற்பாட்டை நீங்களே படியுங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் மாறவில்லை. சரியா? ஏன்னா அதுக்கு தான் நமக்கு வந்து நான் பிசிக்ஸே பேசியிருக்கேன். வெஞ்சன்ஸ் ஆஃப் காட் பத்தி பேசியிருக்கேன். அதை போய் பாருங்க. ஸோ வெளிப்படுத்த விசேஷம்னா அதுதான் நமக்கு முக்கியமான புஸ்தகம். யோவான் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் இதை கை கொள்கிறவனும் பாக்கியவான்கள். அதுல கை கொள்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப தேடி தேடி பாத்தீங்கன்னா, தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் தம்முடைய சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பையும் தருவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அந்த புக்கோடைய சாராம்சம். அது ரொம்ப தெளிவாக அது சொல்லுகிறது. சோ அதை கை கொள்ள வேண்டும். அதை நம்ம விட்டுறக்கூடாது. ரைட். சோ அதனால பாத்தீங்கன்னா, சரி நான் வேற இதுக்குள்ள வந்துட்டேன். நம்ம மறுபடியும் போவோம். இந்த இதுக்கு போவோம். சோ தாவீதை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபைகள் மிக முக்கியம். நான் சொல்லிட்டு இருந்தேன் தாவீதோட சந்ததி என்னாச்சுன்னு. சிதேக்கியா ராஜாவை வந்து கடைசியில இது பண்ணிட்டாங்க. பாபிலோன் கொண்டு போய் செத்து போயிட்டாங்க. இதுதான் தாவீதோட சந்ததி. சோ அவர்கள் இந்த தீர்க்க தரிசன பகுதிகள் எல்லாம் பிடிச்சிட்டு தான் இன்னும் நிறைய இருக்கு தீர்க்க தரிசன பகுதிகள். எசேக்கியேல்ல வருது, எரேமியால வருது, ஏசாயால வருது, தாவீதை பற்றி வருது. அதாவது தாவீதை பற்றி இவங்கெல்லாம் தாவீது காலத்துக்கு வெகு காலத்துக்கு பின்பு வாழ்ந்தவர்கள். ஆனால் தாவீதின் சந்ததியை கர்த்தர் எப்படி மறுபடியும் ஏற்படுத்துவார், எப்படி மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. சோ தாவீதுக்கு கிருபை அருளியிருக்கேன். நீங்க நம்ம 89 சங்கீதத்துல படிச்சோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கிருபை விளக்கவே மாட்டேன். நான் ஒரு தண்டிக்கு கூட செய்வேன் அவனை. என்னுடைய உன்னோட சந்ததி வந்து ஒருவேளை என் வழிகளை விட்டு நடந்தால் நான் அவனை சிக்ஷிப்பேன், நான் தண்டிப்பேன், அதெல்லாம் செய்வேன். ஆனா என் கிருபை மட்டும் விளக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த வசனமே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு நிச்சயமா சிங்காசனத்துல வீட்டிற்கும் புருஷன் இல்லாமல் போவதில்லை. சிங்காசனத்துல யாரும் இருந்துட்டே இருப்பாங்க.
உன் த்ரோன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். உன்னுடைய ஜெனரேஷன் வந்து உன்னோட ரெயின், உன்னோட டைனாசிட்டி வந்து டேவிட்ஸ் டைனாசிட்டிக்கு எண்டே கிடையாது, தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதான் அது அர்த்தம். கிருபை விலக்கவே மாட்டேன். அப்ப தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள்னு சொன்னா அது எப்படி சொல்லலாம்னா, கிருபை என்பது ஆள வைக்கிறது, அதுல ஆளுகிற ஒரு தன்மை இருக்கிறது. ஏனென்றால் ராஜ்யமே கிருபைக்குள்ளதான் இருக்கிறது. கிருபையினாலதான் இந்த ராஜ்யமே அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, பைபிள் ஏன் ராஜ்யத்தை ரொம்ப தேடணும், ரொம்ப கண்டுபிடிக்கணும், ஏன் முக்கியம்? நம்ம வந்து இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படிதான் ஆண்டவரே சொன்னாரு. சரி, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சொன்னாரு. சோ அந்த சுவிசேஷம் அப்ப ராஜ்யம் அங்க சம்பந்தப்பட்டிருக்கிறது. சரியா? நிறைய பேர் வெறும் சுவிசேஷம் சுவிசேஷம்னே சொல்றாங்க. ரொம்ப அது தப்பு. வெறும் சுவிசேஷம் கிடையாது, ராஜ்யத்தின் சுவிசேஷம். There is kingdom associated with a good news. This is not good news just like that. This is the good news connected with a powerful entity, a powerful kingdom which is working behind it. அந்த குட் நியூஸஸ் அறிவிக்கிறது, அதை செயல்படுத்துவதற்கும் ஒரு ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது 24 மணி நேரமும். அது பூமியின் எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் வல்லமையுள்ள ராஜ்யமா இருக்கிறது. சோ ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. வெறும் சுவிசேஷம் பேசுறதுனா அப்படிதான் போயிடுச்சு இன்னைக்கு. அதனால இவங்க ட்ராக் கொடுக்கறதோட இருக்காங்க. ட்ராக் கொடுக்கறதுல என்ன இருக்கு? நீங்க என்ன கவர்மெண்ட் இருக்காங்க, என்ன அத்தாரிட்டி இருக்கு? கொடுக்கறது தப்பு நான் சொல்லல, அதோட நின்றுட்டா தப்பு. எங்கள் வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது. என்ன பண்றீங்க? நாங்க ட்ராக் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, கொடுங்க, நல்லதுதான். அதுக்கப்புறம் இல்ல ட்ராக் கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அங்கேயே நிக்குதுன்னா தப்பு. தேவ ராஜ்யம் அங்க இருக்கணும், வரணும், தேவ வல்லமை வெளிப்பட வேணும். ஏன்னா நான் ட்ராக்லாம் கொடுத்துருக்கேன். நான் கிராம ஒழித்த போய் மெகாஃபோன் எல்லாம் கத்திலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சரியா? சோ மெகாஃபோன் இல்லாம இருந்தப்ப அந்த பிரசங்கியார் ஒருத்தர் நின்று பேசும்போது மெகாஃபோன்லாம் கிடையாது. சோ நின்று சத்தமா அதை வந்து அவங்க சொல்றதை கேட்டு கேட்டு சத்தமா கத்தணும். ஏன்னா அந்த தெருவு பூரா கேட்கணும். அப்படிலாம் நான் கத்திருக்கேன், கிராமத்துல போய் கத்திருக்கேன். சரியா? செய்யாமலாம் சொல்லல. ஆனா அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதோடய ராஜ்யம் முடிஞ்சிருச்சு, எங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா தப்பு. ராஜ்யத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மெசேஜுங்க. அந்த அளவு நாங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. கிங்டம் பத்திலாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு ஏதோ ஆண்டவருக்குள்ள இருக்கும், ஏதோ கர்த்தருக்காக ஏதாவது செய்யறோம், ஏதோ போனோம், ஏதோ வந்தோம், அப்படியே இருந்தா போதும். நோ, யூ நீட் டு நோ த கிங்டம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா காஸ்பலே கிங்டமோட சேர்ந்தது. அப்படின்றப்ப அதை எப்படி பிரிச்சு நம்ம பார்க்க முடியும்? பிரிச்சு பார்த்தா அது எரர் ஆயிராது, அது தவறாயிராது. சோ தேவ ராஜ்யத்தை தேடுங்கன்றதை என்ன கான்டெக்ட்ல இயேசு சொன்னார்? என்ன கான்டெக்ட்ல சொன்னார்? அது ஒரு பயங்கரமான தியாலஜி, அதுக்குள்ள என்னெல்லாமோ இருக்கு. அதோடைய ஆழமான அந்த வேத அறிவு, வேத இயல், இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்காக ராஜ்யம் தெரிந்தவங்கன்னு சொன்னாரா? அவர் பேசுனது நீட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுக்காக கவலைப்படாதுங்க. நாளை தினத்து குறித்து கவலைப்படாங்க. டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ்ட பேசிட்டு இருந்தாருங்க அவரு. அவனுக்கு அன்றாட வேலை பார்த்தா சம்பளம் அடுத்த நாள் அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் கவலைப்படாம எப்படி இருப்பான்? வேலை இருந்தாதான், ஏதோ சம்பாதிச்சாதான் ஏதோ பொழப்பு ஓடும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கவேன். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன்கிட்ட போய் கிங்டம் பத்தி பேசுறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க அவங்ககிட்ட போய் சொன்னாரு. ஏன் அவங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னா, அன்றாட தேவைகளை சந்திக்கிறதும் ராஜ்யத்தின் ஒரு காரியம். உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை நாங்க தேவராஜ்யத்துக்காக செய்யறோம் சொல்லி ராஜ்யம்னா என்னன்னே தெரியல. தேவ ராஜ்யம் உங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறது. உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்கள் பொருளாதார தேவைகள், சரீர சுகம், இதையும் அது தேவராஜ்யம் தான். அதுக்கும் அங்கதான் வேற கிளைகள் கிடையாது. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான், ஒரே ஒரு ஆபீஸ் தான், கிங்டம் ஆஃப் காட். அதுலதான் எல்லாமே இருக்கு. நாம் ராஜ்யத்தினுடையவர்கள், நம் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். சோ ராஜ்யம் என்பது இஸ் a very important subject for day to day basis issues. அன்றாட காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, தேவைகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இவைகளை சந்திப்பதற்கு ராஜ்யம் மிக முக்கியம், மிக அவசியம். அதை பிரிச்சு இது ராஜ்யம்னா வேற என்னமோ ஏதோ நிறைய பேருக்கு என்னன்னா, ராஜ்யம்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாவை கூட்டிட்டு வர்றதுக்கு பேர் தான் ராஜ்யம். இன்னொரு ஆத்மாவை கூட்டு வா, அதை தேவ ராஜ்யத்துக்காக வேலை பார்க்கிறாரு அவரு, அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்மாக்களை கூட்டிட்டு வருது. ஆத்மாக்களை கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்லல, கூட்டிட்டு வர்றது தப்புன்னு சொல்லல, அதெல்லாம் முக்கியம்தான். ஆனா ஏற்கனவே உங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கே, அந்த ஆத்மாக்கள் ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதை தேட ஆரம்பிக்கணும் முதல்ல. ஏன்னா உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு விட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்காமல் இருந்தா என்ன அர்த்தம்? நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய மனிதர்கள் சொன்னது. ஆண்டவர் அவங்க வந்து நீ குடும்பத்துல பையனை போய் பாரு, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க ஒரு தேவையில இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கீழ்ப்படிந்து போய் சரியான நேரத்துல போய் இது பண்ண முடியும். கெனத் கோப்லன்னு சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், எவ்வளவு பேரு இது பண்றாரு. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு டைம் கர்த்தர்கிட்ட சொன்னார், அவன் பையன்கிட்ட போய் பேசு, பையன் ஜான் நினைக்கிறேன், ஜான்கிட்ட போய் பேசு அப்படின்னு.
உடனே போய் பேசியிருக்காரு. பேசினா கண்டுபிடிச்சிருக்காரு. ஜான் வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபௌட் சர்டன் திங்ஸ். அண்ட் ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்காரு. அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கர்த்தர் வந்து நம்முடைய அன்றாட காரியங்கள், குடும்ப காரியங்கள் இத பத்திலாம் ரொம்ப கரிசனை உள்ளவரா இருக்கிறார். ம். ஓகே. அ அம் உங்களுக்கு எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. அ ஒரு பழைய பாட்டு இருக்கு. அது வந்து மலையாளம் சாங். மலையாளத்துல எழுதி அவர் தமிழ்ல எழுதினார். ஜே.வி. பீட்டர் இறந்துட்டாரு. மலையாளி கேரளால இருக்கிறாரு. இந்த "எண்ணி எண்ணி துதி செய்வாய்" அதெல்லாம் அவரோட பாட்டு தான். அ அது மாரி இன்னொரு பாட்டு. அது அவர் அதுல வந்து "நீரென் சொந்தம் நீரென் பக்கம் துன்ப வேளைகள்னு" ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதாவது வந்து இந்த ஆகாருடைய குழந்தை எப்படி ஆண்டவர் சரியான நேரத்துல அவங்க சத்தத்த கேட்டு குடுத்தாரு. அது மாரி. அந்த பாட்டு எழுதினவரோட ஸ்டோரி அவர் சொல்லுவாரு. அதுல அவர் சொல்லுவாரு அவருக்கு ரூ. 1300 தேவைப்பட்டிருக்கு ஒரு நாள். ம். ரூ. 1300 கரெக்ட்டா. இது 1300 இப்ப இல்ல. இது 86ல. ரூ. 1300 தேவைப்பட்டிருக்கு. சோ, அவர் வந்து அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது ஒருத்தர்ட்ட வாக்கு குடுத்துட்டாராம். நான் அத குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அந்த பணத்த நான் குடுக்குறேன்னு சொல்லி. ஆ ஆனா அதுக்கான பணம் அது லாஸ்ட் மினிட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு வரல. சோ, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த பாட்ட அவருக்கு குடுத்தாரு. "நீர் என் சொந்தம் நீர் என் பக்கம் துன்ப வேளைகளில்." மலையாளத்தில இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அந்த பாட்டு. சோ, அந்த பாட்ட வந்து அவர் வந்து அ அ இந்த "திருக்கரத்தால் தாங்கி என்னை" அப்படிலாம் தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டுலாம்? "திருசித்தம் போல் நடத்திடுமே" அப்படின்னு. "குயவன் கையில் களிமண்" அதெல்லாம் இவரோட தான். ஜே.வி. பீட்டரோட பாட்டு தான். சோ, அவரு வந்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த பாட்ட ஆண்டவர் குடுக்குறாரு. குடுத்தோனே அந்த பாட்ட அவரு பாடிட்டே இருந்தாராம். புது பாட்டு. 4 தடவ பாடிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோல ஒரு அம்மா வந்திருக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, "எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அமெரிக்கால இருக்காங்க. அமெரிக்கால இப்ப நடுராத்திரி அந்த அம்மாவுக்கு நடுராத்திரி தூக்கம் வரல. அந்த அம்மா புரண்டு புரண்டு படுக்குது. தூக்கமே வரல. அப்போ வந்து ஆண்டவர் அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காரு, ஜே.வி. பீட்டர் வந்து ரூ. 1300 தேவைப்படுது அவருக்கு. அர்ஜென்ட்டா அவன் தங்கச்சி யாரோ இந்த இங்க இருக்கவங்க, கேரளால இருக்கவங்க. அவங்கள போய் நீ உடனே போய் குடுக்க சொல்லுன்னு ஃபோன் சொல்லி நான் அப்புறம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி, அந்த அம்மா ஃபோன் பண்ணி இந்த அம்மாட்ட சொல்லி, இந்த அம்மா ஏதோ எவ்வளோ தூரத்துலருந்து கிளம்பி ஆட்டோ புடிச்சு வந்திருக்கு. வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துருக்கு. கரெக்ட்டா அத எப்ப ப்ராமிஸ் பண்ணாரோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பணத்த குடுத்தாங்களாம். சரியா? ஸோ ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இப்படி அ ஒரு கேரளா நீங்க மலையாளி அந்த மலையாள பேக்கிரவுண்ட் கேரளா கு 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 இது ஒரு மினிஸ்ட்ரி பேக்கிரவுண்ட் அந்த மாரிலாம் உங்களுக்கு இருந்தா, உங்களுக்கு கண்டிப்பா ஜே.வி. பீட்டர் தெரிஞ்சிருக்கும். இஸ் சச் அன் வெல் நோன் ஃபிகர் அண்ட் கிரேட் சாங் ரைட்டர் அண்ட் சிங்கர் வொர்ஷிப் லீடர் அந்த மாரி. ஸோ அவர் வந்து இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் தனிப்பட்ட முறையிலே தங்கள் தேவைகளை ராஜ்யம் சந்திக்கிறதை அனுபவித்திருக்கிறார்கள். புரியுதா? அ ஸோ நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் போய் பேசுங்க. சில பேர் பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஓகே. அவங்க ஒருவேளை இன்னைக்கு இதெல்லாம் பேசாம இருக்கலாம். அவங்க வந்து ஆத்துமா கூட்டு வந்தியா, அத பண்ணியா, இத பண்ணியான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நல்லா தோண்டி கிண்டி உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தனிப்பட்ட அனுபவங்கள் அவர்களுக்கு கர்த்தரோடு இருக்கிறது. ராஜ்யம்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. சரியா? சோ நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோ அதனால தான் இப்ப நம்ம தாவீத பத்தி, இந்த ராஜ்யத்த பத்திலாம் ஏன் படிக்கிறோம்னா, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் படிக்கிறோம். ஏன்னா இது நமக்கு தேவை. இது ஏதோ தியாலஜிக்கல் எக்ஸர்சைஸ் கிடையாது. இது வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில மிகவும் அவசியமானது. ஓகே. சரி. சோ கமிங் பேக் டூ இது. சோ தாவீது வந்து தாவீதோட சந்ததி பிசிக்கலா பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல நேத்தன்யாகு சொல்றாரு, நாங்க தாவீதோட வழியில வந்திருக்கோம். பிசிக்கலா பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய சந்ததி அது வந்து ராஜா வரவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் வரல. அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் தாவீதோட சந்ததியில மாம்சத்தின்படி ராஜா வரல. அப்ப கர்த்தர் வந்து என்ன பொய் சொல்லிட்டாரா? கர்த்தர் வந்து என்ன சும்மா ஏதோ பொய் சொல்ல மாட்டேன்னு அவரே சொல்றாரு. அதுல சொல்லும்போது, நான் தாவீதுக்கு நான் தாவீதுக்கு பொய் சொல்ல நான் மனம் மாற மாட்டேன். நான் அவன்ட்ட சொல்லியிருக்கேன். இத நான் நிறைவேற்றியே தீருவேன். ஆகவே தான் முதல் நூற்றாண்டுல இப்ப ஆலயம் கட்டப்பட்டு விட்டது எருசலேம்ல. சரியா? ஆலயத்த கட்டிட்டாங்க. அ அது இடிஞ்சு போனாலும் திரும்ப ஏரோது டைம்ல ஃபைனலா திரும்ப புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்டு ரெடியா இருக்கு. ஆலயம் ரெடியா இருக்கு. எஸ்ரா நெகேமியா டைம்ல கட்டுன ஆலயத்த இடையில இடிச்சு போட்டானுங்க. ஆன்டியோகஸ் எபிபெனஸ் ஆட்கள் நெனைக்கிறேன். இடிச்சு போட்டானுங்க. இடிச்சுலாம் போட்ட பிறகு பின்னாடி ஏரோது நாட்கள்ல ஃபைனலா இடையில வேற ஒரு ரெனோவேஷன் நடந்துச்சு. 3 ரெனோவேஷன். ஃபைனலா 3 ரெனோவேஷன் கிங் ஹெரோட் டைம்ல ரெடி ஆயி ஆலயம் நல்லா இருக்கு. ஆர்க்கிடெக்சர் வாஸ் பிரிட்டி குட் இட் சீம்ஸ். அதனால தான் ஜீசஸ்ட்ட போய் காட்டியிருக்காங்க இவங்கலாம் கூட்டு போய். பாத்தீங்களா? ஆலயம் எப்படி இருக்கு. சோ ஆலயம் இருக்கு. இப்ப என்னன்னா ஒண்ணே ஒண்ணு தான் பெண்டிங். என்ன பெண்டிங்னா, சி முதல்ல ராஜா வந்த பிறகு ஆலயம் கட்டப்பட்டது. கரெக்ட்டா? தாவீது, சாலமன். சாலமனுக்கு அப்புறம் சாலமன் காலத்துல ஆலயம் கட்டப்பட்டது. இப்ப ரிவர்ஸ்ல போகுது. இப்ப ஆலயம் கட்டியாச்சு. ராஜாவை இன்னும் காணோம். அதனால அந்த நாட்கள எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசியா வருவாரு. மேசியான்னா தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் வருவார் வருவார் மிகுந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆலயம்லாம் கட்டியாச்சு.
ஆனா அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல. சரியா? அவர்கள் எதிர்பார்த்த மாரி வரவில்லை. இது நானு அன்னைக்கு சொன்னேன், அ இந்த ஒரு பர்த்திமையுன்றவன் தாவீது குமாரனே இறங்கும்னு கூப்பிட்டான். சரி, அவன் தாவீது குமாரன்றத என்னெல்லாமோ இவங்க எதிர்பார்த்தாங்க. ரோமன்ஸ விரட்டிருவாரு. அவ்வளவுதான் அவங்கள தொரத்தி எப்படி தாவீது வந்து பெலிஸ்தர்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணானோ, அதே மாரி இவர் வந்து ரோமன்ஸ விரட்டிருவாரு. விரட்டி எல்லாத்தையும் இது பண்ணி தங்களுக்கு ராஜ்யத்த குடுத்துருவாரு. திரும்ப அந்த தாவீதின் சிங்காசனம் திரும்ப ஸ்தாபிச்சுருவாரு. அப்படிப்பட்டவர் தான் மேசியான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இவனுக்கு வேற மாரி புரிஞ்சு வச்சிருந்தான். இவன் என்ன புரிஞ்சுதான்னா, இவர் ராஜ்யத்துக்குரியவர், என் தனிப்பட்ட தேவைகளை சந்திக்க வல்லவர். எனக்கு கண்ணு தெரியறதுனால, இஸ்ரவேலுக்கு பெரிய நன்மை வருமானா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கும், என் குடும்பத்துக்கும் நன்மை வரும் தெரியும். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்கே, அந்த அம்மா வந்து அதுக்கு அந்த அந்த வியாதி நிக்கிறதுனால, இஸ்ரவேல் தேசம் மேலோங்கிரும். ஹமாரா தேஷ் ஹே, பாரத் ஹே, முன்னேற்றம் ஹே, அந்த மாரிலாம் ஒண்ணும் நடக்காது. நடக்கும்னு அது எதிர்பார்க்கல. அந்த அம்மாக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. அ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, 2 பேரு 2 பேரும் சகோதரிகள் தான். கூட பிறந்தவங்க. 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து நாங்க நாங்க பக்கத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து ஒருத்தவங்க வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கா பாலிசிஸ், ட்ரம்ப்போட பாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து யூரோப் என்ன பண்ணுது, அப்புறம் வந்து யூரோல என்ன நடக்குது, அது கரன்சி எப்படி இருக்கு, அப்புறம் வந்து ஈரான் என்ன நடக்குது, இப்படி எல்லாமோ பேசிட்டு இருக்காங்க. இது ஒருத்தவங்க. பக்கத்துல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, இது எத பத்தியுமே கண்டுக்காம அவங்க உட்கார்ந்து ஏதோ கடலை சாப்பிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. கடைசில வந்து நான் கேட்டோம். ஏங்க அவங்க அவ்வளோ பேசுறாங்களே, நீங்க என்ன எதுவுமே சொல்லாம கடலை சாப்பிட்டுருக்கீங்க? அது ஒரு ஒரு ஃபன்னி ஆன்சர் சொன்னாங்க. சொன்னாங்க, "எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு வந்து நான் நல்லா இருக்கேனா? என் குடும்பம் நல்லா இருக்கா? என் பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா வேலைக்கு, ஸ்கூலுக்கு சாரி காலேஜுக்கு வேலைக்கெல்லாம் போனாங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்களா? என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கா? இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நான் எதுவும் யோசிக்கிறது இல்லங்க" அப்படின்னாங்க. அது ரொம்ப இட் வாஸ் வெரி ஃபன்னி. ஸோ எல்லாம் சிரிச்சுட்டாங்க. இதுதான் இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் என்னடா 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது மாரி தான் ஏறக்குறைய இருக்கு. அவன் வந்து அவனுங்கலாம் பரிசேயர், சதுசேயர்லாம் அப்படி யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியா அந்த அங்கியெல்லாம் போட்டு தலையில தலப்பா கட்டி எல்லாம் கட்டி ரெடியா உட்காந்துருக்கானுங்க. உட்காந்து மேசியா வருவாரான்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா என்னடான்னா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அ அதுக்கு என் பாடு தாங்க பெரும்பாடு. ரோமர் ஆண்டா என்ன, எவன் ஆண்டா எனக்கு என்ன? எனக்கு இவர்ட்ட இருந்து இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு எனக்கு இது சரியாகணும் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்துருச்சு. ம். வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாயிருச்சு. பர்திமையை கூப்பிட்டு அவன் சுகத்த வாங்கிட்டான். அதனால சொல்றேன் பாருங்க, ராஜ்யம் என்பது தனிப்பட்டது. தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கைக்கான காரியங்கள் அதுல ரொம்ப இன்வால்வ்டா இருக்கு. நானு இது இது நான் இன்னைக்கு பேசவே வரல. ஆனா எனக்கு ரொம்ப ஆண்டவர் லீட் பண்றாருனால நான் பேசிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ, ஐ அம் டாக்கிங் டூ சம்படி, ஐ டோன்ட் நோ. சி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி எனக்கு நடந்தது. நான் வந்து அப்ப மினிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியில நல்லாவே பண்ணிட்டு தான் இருந்தேன். ம். நான் அப்ப வந்து டிஎஃப்எஸ்ல பாஸ்டர் ஜெசுடு கூட தான் இருந்தேன். நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். சில நேரம் மெசேஜ் குடுப்பேன். ஆனா எனக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் தான் மெயினா நான் பண்ணிட்டு இருந்தேன். அது தவிர பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி எனக்கு தனிப்பட்ட முறையில நெறைய பேர் ஜெபம் வருவாங்க. சர்ச்ல இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் சர்ச் இல்லாம வெளிய இருக்கவங்க சில பேர் என்னை பத்தி கேள்விப்பட்டவங்கலாம் வருவாங்க. ஸோ அ எனக்கு எனக்கு வந்து 2007ல வந்து தேனி ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு. ஒரு இவாஞ்சலிஸ்ட் இன்னும் இருக்காருன்னு நெனைக்கிறேன் அவரு. ஊழியம் செஞ்சுட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஜீசஸ் கால்ஸ் வரும்போது எனக்கு இத ப்ராஃபஸியா சொன்னாரு. உங்கள தேடி நெறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. அப்பல்லாம் என்னை தேடி யாரும் வந்ததும் கிடையாது. நானும் எதுவும் எதிர்பார்த்துக்கவும் இல்ல. அப்படிலாம் வருவாங்கன்னு நெனைக்கல. ஆனா அது நிறைவேற ஆரம்பிச்சது. நிறைவேற ஆரம்பிச்சு அது வந்து நெறைய பேர் எனக்கு வந்து வீட்டுக்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி லிட்டரலா அந்த ப்ராஃபஸி நிறைவேறுச்சு. வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. அந்த மாரிலாம் போயிட்டு இருந்தது. நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ ஒரு ம் அ இவங்க ப்ராஃபட்டஸ் பியூலா அவங்க ஜெசுதாஸ். அவங்க வந்து எனக்கு வந்து சொல்றாங்க. ஒரு நாளு ஆண்டவர் வந்து நீங்க அவர் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னடா இது! நம்ம ஆண்டவர் சொல்றத கேட்டு தானே இருக்கோம். கேட்காமலா இவ்வளவு பேருக்கு சொல்றோம். எப்படி இவங்க சொல்ல முடியுது? அவங்கள வந்து சாட்சியா சொல்றாங்களே! சி அ 100% வந்தவங்க எல்லாருக்கும் என் மூலமா பெனிஃபிட் வந்து நான் சொல்ல முடியாது. ஓகே. நெறைய பேருக்கு இருந்துச்சு. அதான் உண்மை. நெறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க உண்மை. நான் அத ரொம்ப அதெல்லாம் எடுத்து டெஸ்டிமனிலாம் எங்கேயும் போட்டதெல்லாம் கிடையாது. சரியா? நெறைய பெரிய பெரிய சாட்சிகள் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அதெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிட்டது இல்ல. அது வந்து ஆண்டவர் செய்றாரு. அவரோட வேலை அவர் செஞ்சுட்டு போறாருன்னு நான் விட்டுட்டேன். ஆ நான் சொன்ன மாரி எல்லாருக்கும் நடக்கலாம். நெறைய பேர் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நான் தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு தானே இருக்கேன். நல்லா தானே ஊழியம் போயிட்டு இருக்கு. இதுல என்ன வந்து ஆண்டவர் சொல்றத நீங்க அவர் சொல்றத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. நான் நெனச்சேன் சரி தப்பா சொல்ட்டாங்க போல, மாத்தி சொல்ட்டாங்க போல நானும் விட்டுட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் ஒருத்தரு.
அவர் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஒரு மீட்டிங் போயிருக்கேன். அந்த மீட்டிங்ல அவர் வந்து என் கூட கொஞ்சம் அங்க எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து, "பிரதர் எனக்கு ஆண்டவர் உங்கள பத்தி ஒண்ணு சொல்றாரு. நான் சொல்லலாமான்னாரு." "சொல்லுங்க" அப்படின்னு. என்ட்ட சொன்னாரு, "நீங்க உங்கள பத்தி ஆண்டவர் சந்தோஷமாவே இல்லன்னாரு." "என்னது சந்தோஷமா இல்லையா? என்னங்க இதுக்கு மேல என்ன பண்ண எதிர்பார்க்கிறாரு அவரு?" அப்படின்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அவர்ட்ட சொல்லல. "நான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கிறாரு?" அப்படின்னு எனக்கு கோவம். பயங்கர கோவம். நான் ஒண்ணுமே சொல்லல. விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடந்த பிறகு ஆனா அதே அதே இத தான் சொல்றாரு. 2 பேரும் சொல்றாங்களே, அது எனக்கு புரியல. எப்படி 2 பேரும் ஒரே இத சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சம்மந்தம் இல்லாத ஆட்கள். வருஷங்கள் கழிச்சு சொல்றாங்க. 2 வருஷம் கேப்ல. இதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு பின்பாக என்னை ஆண்டவர் பர்ட்டிகுலரா கர்த்தருடைய வார்த்தைய படிக்கும் பொழுது உள்ள கொண்டு போனாரு. ஓகே. இந்த பர்ட்டிகுலரா கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல. அதுக்கு முன்பாகவும். பயங்கர வேர்டுக்குள்ள பயங்கரமா படிக்க அப்ப போம்போதே என் ஆண்டவர் என்ட்ட சொன்னாரு, "நீ இதுவரை கேட்ட நெறைய காரியங்கள நீ மறக்கணும். மறந்துட்டு என் வார்த்தைய ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும். எனக்கு தெரியும்னு பார்க்காத. ஃப்ரெஷ்ஷா பாரு. இத மறுபடியும் உட்கார்ந்து படின்னாரு." நான் அப்படிதான் அந்த டைம்ல படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிக்கும்போது நான் ஒரு கர்த்தருடைய ஒரு 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 தன்மையை கண்டுபிடித்தேன். an attribute of God. That attribute being God is first of all concerned about your personal life before what he can do through you to others. உங்கள் மூலமாக கர்த்தர் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத அவர் கவனிக்கிறதுக்கு முன்பாக ஏன்னா the church teaches the opposite usually exceptions. ஓகே, பேரிங் a few exceptions. சில பேரை தவிர பொதுவான உபதேசம் என்ன? நீ கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? உன்னை ரட்சித்துட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. இப்ப நீ என்ன செய்ய போற? இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஓகே. நம்மளே அறியாம நம்மளும் இது நெறைய உள்ள இருக்கு. சோ நம்ம அப்பப்போ கொஞ்ச நாள் யாருக்கா என்ன ஒண்ணுமே செய்யலன்னா ஒரு மாரி உறுத்துது. நம்ம ஏதோ தப்பு பண்றோமோன்னு தோணுது. ஓகே. சோ அப்ப ஊழியம் செய்றதுனாலே என்ன தோணுது? ஓ! அடுத்தவங்களுக்காக தான். நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மதுரையில இருந்த ஒரு பாஸ்டர்லாம் ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்பாக, அவர் வந்து ஆஃபரிங் அவர் குடுத்தது போய் அடுத்த வீட்ல போய் குடுத்துருவாரு. தங்க வீட்டுக்கு குடுக்க மாட்டாரு. வீட்ல அடிச்சு நடந்துட்டு இருக்கும். ஒய்ஃப் வந்து கெட்ட வார்த்தையில திட்டும். என்ன ஊழியம்? ஊழியக்காரன்னா அப்படிதான். அடுத்தவனுக்காக தான் வாழணும். அப்படி இப்படிதான் சொல்லி இதெல்லாம் ரொம்ப டீப்பா இருக்கு. நான்லாம் இத பார்த்து வளர்ந்துருக்கேன். சரியா? சோ அதனால அடுத்தவங்களுக்கு செய்றது, அடுத்தவங்களுக்கு செய்றது, அடுத்தவங்களுக்கு செய்றது இதுலயே போகுது. ஆனா நான் பார்த்தது கர்த்தர் வந்து முதல்ல உங்களைப் பற்றி கரிசனையா இருக்கிறார். சி இந்த மாரி நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டுங்கள், தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார். அதெல்லாம் வந்து ஆனா இருக்கு. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் சி தட் ஷுட் பி அவுட் ஆஃப் த ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட் ஆஃப் த லவ் ஆஃப் காட். தேவ அன்பை நீங்க ருசிச்சு, அனுபவிச்சு, அதன் விளைவா நீங்க செய்யற காரியங்கள் அது வருது. நான் இல்லன்னு சொல்லல. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லன்னு நான் சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காட் வாண்ட்ஸ் டு டச் யுவர் பெர்சனல் லைஃப். சோ நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன் என்பதை நான் கர்த்தருடைய வார்த்தையில தான் கண்டுபிடிச்சேன். நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர். இப்படிப்பட்ட செய்திகள் நான் கேட்டிருக்கேன் எனக்கு முன்னாடி. அதாவது கர்த்தர் உன்னை பத்தி ரொம்ப அக்கறையா இருக்காரு. நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. அப்படின்னு செய்தி எல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா எனக்குள்ள இருந்து அந்த ரிலிஜியஸ் லேயரை பெனட்ரேட் பண்ண முடியல அந்த செய்திகளால். ரிலிஜியஸ் லேயர்னா என்ன? எனக்குள்ள வந்து இருதயத்தின் ஆழத்துல வந்து நம்ம லைன்ல கடைசியா தான் இருக்கோம். முதல்ல அடுத்தவங்களுக்கு தான் அப்படின்றது என் மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருந்தது. சோ கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் எருசலேமை பார்த்து இயேசு அழுகும்போது என்ன சொல்லி அழுதாரு? கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் மனமாக எத்தனையோ தரம் நான் சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். எதுக்காக? அடுத்ததா சொல்றாரு, இந்த நாளிலாவது உன் நன்மைக்கானவைகளை நீ சிந்தித்திருந்தால் உனக்கு நலமா இருக்கும். சோ அவர் செட்டைகள் நெல்ல கூப்பிடுறதே எதுக்குன்னா, உன் நல்வாழ்வுக்காக, உன்னுடைய நன்மைகளுக்காக கர்த்தர் கூப்பிடுறாரு. இதை நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் எனக்குள்ளாக இருந்த அந்த அரண்கள் உடைய ஆரம்பித்தது. God wants you to live well first. சி நான் எனக்காக நல்லாவே வாழாம என் கர்த்தர்ட்ட இருந்து நான் ரிசீவ் பண்றத பத்தி யோசிக்காம நான் மற்றவங்களுக்காக வாழ்றேன், அது பண்றேன், இது பண்ண தியாகம் பண்றேன், அது பண்ணிப்பேன் இப்படின்னு சுத்திட்டு இருக்கிறத பார்த்து தான் கர்த்தர் வருத்தப்பட்டிருக்காரு. இததான் சொல்லியிருக்காருன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க நம்முடைய கர்த்தர். நம்முடைய சுகவாழ்வை விரும்புகிற கர்த்தர். நம்முடைய சுகவாழ்வை விரும்புகிற கர்த்தர். நம்முடைய சுகவாழ்வு I believe I'm talking to somebody whom the devil has deceived you into thinking that God doesn't care about you. கர்த்தர் உங்கள பத்தி கவலைப்படல. உங்கள பத்தி உங்கள அப்படியே விட்டுட்டாருன்னு நினைச்சு சில பேர் இருக்கீங்க. அவங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வாரத்துல கர்த்தர் சில அடையாளங்களை செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும்
அக்கினி, மேகஸ்தம்பம், புகைக்காடாகிய அடையாளங்களை நான் காட்டுவேன். There will be signs and wonders to prove to you that God is concerned about you. God is concerned about your personal issues, personal lives. First அதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அந்த கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்கிற அந்த நன்மைகளின் நிமித்தமாய், இந்த ஓவர்ஃப்ளோ நிமித்தமா நீங்க கர்த்தருக்கு செய்யறது இதுதான் மாடல். சோ ஃபர்ஸ்ட் அங்கதான் வருது. It doesn't come. See, there is something else. அதாவது sowing in the seed, இந்த sowing in famine, இதெல்லாம் வேற. அந்த மாதிரிலாம் இருக்கு. By faith you sow, you break certain things by faith. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து அது இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தரை பொறுத்தவரையிலே முதல்ல அவர் உங்கள் நல்வாழ்வை விரும்புகிறவர் என்பதுதான் முக்கியம். இது உங்கள் இருதயத்துக்குள்ள இறங்க வேண்டும். அதான் தேவ ராஜ்யத்துக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு அவ்வளவு தொடர்பு இருக்கு. ஓகே, தாவீது பாருங்க, அவனுக்கு தாவீதோட கிருபைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது டைட்டில் வராது, இப்ப நான் பேசுறதுலாம் இன்னைக்கு நான் கொடுத்த டைட்டில் வராது. பட் ஐ பிலீவ் இட் வில் ஹெல்ப் பீப்புள். தாவீது கர்த்தரை மேய்ப்பரா இருந்திருந்தான். சொல்ல பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேய்ப்பருங்க. அவரு எனக்கு குறைவில்லைன்றான். கர்த்தர் மேய்ப்பரா இருக்காரு, அதனால இஸ்ரேலுக்கு நான் ராஜாவா இருக்கேன், அதனால இஸ்ரேல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போறாரு. அப்படி இல்ல, எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் இஸ்ரேலோட மேய்ப்பர் சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புகவே அப்படின்னு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோர் உமது தடிமனை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஏதோ ஒரு பந்தயம் இல்லை, யாருக்கோ ஒரு பந்தயம் இல்லை, பொதுவான பந்தயம் இல்லை, எனக்கு ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பொதுவா எங்க எல்லாரையும் தொடரும்லாம் சொல்ல, என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் இழைத்திருப்பேன். அதான் கர்த்தர் சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்றவன்ட்டார். என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஏன்னா ஆதாம நான் உருவாக்கி எப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு அவனை கொண்டு வந்து வச்சனும், அதே மாதிரி வேண்ட எதிர்பார்க்கறான். அவனை நல்லா நோட் பண்ணு. தூதர் குட் ஸ்லீப்பர் அவன் அந்த பாரு, அந்த பையன் உட்காந்து பாடிட்டு இருக்கான், அவனை நோட் பண்ணு. அவன் பாடுற லைனை கவனிச்சியா என்ன பாடுறான்னு? அவனுக்கு யாரும் இல்லை, அவன் அப்படி நிலைமையில இருக்கான். அவனுக்கு நான் மட்டும்தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ஆதியாகமம் 12 நம்ம ஆபிரகாம் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னதை பத்தி பார்த்தோம். என்ன ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்ட்ட வந்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அதை அப்படியே உள்வாங்கி இருக்காயாமே அப்படின்றது. அவன் எப்படி இவனுக்கு தெரிஞ்சு ஆண்டவர் ஆச்சரியப்படுவார் நினைக்கிறேன். சிலர்லாம் எப்படி இவங்க அதெல்லாம் பிடிச்சாங்க. ஜான் ஏகி ஒரு டைம் சொன்னாரு, ஜாஷுவா வந்து அந்த சன் அண்ட் த மூனை ஸ்டாப் பண்ணதை வந்து பார்த்துட்டு ஆண்டவரே ஆச்சரியப்பட்டிருப்பாரு சொன்னாரு. லுக் அட் த பிரேயர்ஸ் தே ஆர் மேக்கிங் சொல்லிட்டு காட் எக்ஸைட்டட்னு சொன்னாரு. அது ஓகே, அதுக்கு ப்ரூஃப் இல்லைனாலும் பட் இட்ஸ் நைஸ் ஆங்கிள் டு லுக் அட். சோ அந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து தாவீதை பார்த்து அதான் சொல்லிட்டாரு, என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன். ஏன்னா வந்து அவன் பாருங்க என்னையவே சொல்லிட்டு இருக்கான். இந்த கிருபையை வந்து அப்ராப்ரியேட் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமானது. கர்த்தரை மட்டுமே ஆதாரமாக வைத்திருப்பது. கர்த்தர் மட்டுமே ஆதாரம். அதாவது அது மட்டும் இல்ல, கர்த்தர் என் ஆதாரம் என்று தனிப்பட்ட முறையிலே அவரை பார்ப்பது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்தினுடைய அவுட்வொர்க்கிங்குடைய முதல் காரியம் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து God wants you well. God wants you to prosper before you can lead others into prosperity. Okay, so நான் பிலீவ் பண்றேன், நிறைய பேருக்கு இது ஒரு ரிமைண்டர் மாதிரி ஆண்டவர் சொல்ல போறார். தனிப்பட்ட முறையிலே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளக்கும். சோ அந்த கிருபைன்றது பாத்தீங்கன்னா முதல்ல தனிப்பட்ட முறையிலே தேவைகளை சந்திக்கிறது. பொருளாதார தேவைகளா, வேற சரீரத்துல பிரச்சனையா, இல்ல மற்ற எந்த காரியமா, உங்க கெரியர்ல பிரச்சனையா, உங்க தொழில பிரச்சனையா, வருமானம் கம்மியா இருக்கா, இப்படிப்பட்ட காரியங்கள் எதை குறித்தெல்லாம் வருத்தப்படுறீங்களோ. மோசேட்ட கர்த்தர் வந்து அந்த முற்றலில் இறங்கும் போது அவர் சொன்னது, என் ஜனத்தினுடைய படுகிற உபத்திரத்தை நான் கண்டு அவர்கள் இடுகிற பெருமூச்சை நான் கேட்டேன், அது என் சந்நிதியிலே வந்திருக்கிறது. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். அவங்க அடி வாங்குற நான் பார்த்துட்டேன், அவங்க படுற பெருமூச்சை நான் கேட்டேன். அங்க தனிப்பட்ட அந்த காரியங்கள் பாருங்க. அதுவும் வந்து அவர்களுக்கு என்ன பாதர் பண்ணிட்டு இருந்ததோ. நான் வந்து சில மீட்டிங்ஸ்ல போய் உட்காந்துருக்கேன்.
சரியா? நம்ம இந்த சபையில இருக்கோம், இந்த இதுல ஆர்கனைசேஷன்ல இருக்கோம், அதுல இருக்கோம், இதுல இருக்கோம். அதனால இங்க போணும், அதனால இப்படி இருக்கணும், நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டுலாம் போய் உட்காந்து I've seen preachers come and talk nonsense. They are nice preachers, but they speak subjects that are totally irrelevant. ஓகே, டாபிக்ஸ் லைக் நம்மளுடைய செயல் திட்டம் என்ன, நம்ம இன்னும் 5 வருஷத்துல எங்க இருக்கணும், சபையா எங்க போய் உட்காந்துருக்கணும், இந்த சபையினுடைய தரிசனம் என்ன, அப்படி இப்படின்னு பேசுறது இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து என்னைக்கோ ஒரு நாள் பேசினா பரவாயில்ல. இதவே பொழப்பா இருந்ததெல்லாம் பார்த்திருக்கேன் சில இடங்கள்ல. அப்பலாம் யோசிச்சிருக்கேன், இந்த ஜனங்கள் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்களே, இவன் எவ்வளவு பெரிய கடன்ல இருக்கான், எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கான். அவன கர்த்தர் நேசிக்கிறார், அவன வந்து தூக்கி விடுகிறார், மடங்கடிப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார்ன்னு போட்டிருக்கு. இவன் எவ்வளவு பேர் மடங்கடிக்கப்பட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப யோசிச்சிருக்கேன். எனக்கு அப்பலாம் தெரியாது. நான் நினைச்சிருக்கேன், நம்ம தான் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறோம் போல, இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தையை தனிப்பட்ட முறையில் நான் தியானிக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் கண்டுபிடித்தேன், இதைதான் கர்த்தர் முதலாவது விரும்புகிறார். இஸ்ரேல் ஜனங்களோட அதான் சொன்னார், அவங்க உபத்திரத்தை நான் பார்த்துட்டேன், அவங்க படுகிற வேதனை நான் கண்டிருக்கிறேன், ஆகவே நான் இறங்கி இருக்கிறேன். See, I do believe there is going to be a visitation of the Lord. கர்த்தர் ஒரு சந்திப்பு இருக்க போகிறது. இந்த சந்திப்பு எப்படிப்பட்டதா இருக்க போகுதுன்னா, எந்தெந்த இடங்களில் நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, பெருமூச்சுன்னு என்னன்னா, the problem has come and it's really become big and it's அப்படியே வந்து உங்களை நசுக்கிற மாதிரி பண்ணிச்சு. இப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால உங்களுக்கு நார்மல் மூச்சு விட முடியல, பெருமூச்சு விடுற அளவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, டீப் பிரெத்ஸ், பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்டிங்விஷிங் எவ்ரி ஆக்சிஜன் அரவுண்ட் யூ. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பீஸ் சமாதானத்தையும் அது விழுங்கி விட்டது, அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதனால அப்படியே பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், ஐ ஆம் கோயிங் டு விசிட் யூ. அப்படிதான் இறங்கி சொல்றாரு மோசே, நான் இறங்கி வந்துட்டேன், நான் இறங்கி வந்துட்டேன். எதுக்கு இறங்கி வந்திருக்கேன், நான் அந்த பெருமூச்சை கேட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, சொல்றாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பண்ண உடன்படிக்கை நான் நினைவு கூர்ந்தேன். இட்ஸ் கோயிங் டு பி விசிட்டேஷன் where things are going to be there is going to be என்ன சொல்றது, ஒரு 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 டர்னிங் ஆஃப் டேபிள்ஸ் சொல்லுவாங்களே, காரியங்கள் தலைகீழாய் மாற போகிறது. விசிட்டேஷன் வரும்போது அதான் நடக்கும். எப்பயுமே கர்த்தருடைய விசிட்டேஷன் வரும்போது தலைகீழா மாற ஆரம்பிக்கும். மேல இருக்கவன் கீழே போயிடுவான், கீழே இருக்க மேல வந்துடும். இந்த ஆகாயில சொன்னா, இன்னும் ஒருத்தர் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன். ஏன் அசைய பண்ண போறாரு? அசைய பண்ண போறது ஏன் பண்ண போறாருன்னா, அவருடையவர்கள் காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படி. அதாவது இந்த பெரிய மரம் பாத்தீங்கன்னா அதுல பழமா இருக்கும், ஆனா ரீச் பண்ண முடியாது, ஹைட்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரத்தை போட்டு குலுக்குவாங்க பயங்கரமா, ஹெவி ஷேக்கிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பழக்கெல்லாம் அப்படியே விழும். அது மாதிரி கர்த்தர் சில காரியங்களை குலுக்க போகிறார். உங்களுக்கு ரீச்ல இல்லாத நன்மைகள் உங்கள் கையிலே வந்து விடும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய கிரியைகளை நாம் அனுபவிக்க போகிறோம். There's going to be a shaking, a mighty shaking. God is going to bring things into your hands. கர்த்தர்களை கொண்டு வர போகிறார். There's going to be visitation of the Lord. தனிப்பட்ட முறையிலே கர்த்தருடைய அற்புதங்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள். You will experience the miracles of God on a very very personal basis. இந்த உடன்படிக்கை நினைவு சொன்னது, இப்ப நான் உங்களோட சொல்றேன், ஒருவேளை வந்து கர்த்தர் உங்களை பார்த்து இனிமேட்டு வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஆசீர்வாதத்தை இனிமேட்டு சொல்லவே இல்லைன்னு, இப்ப இருந்து உங்க வாழ்நாளை இனிமேட்டு சொல்லவே இல்லைன்னு வைங்களேன், ஒருவேளை நிறுத்திட்டார் சொல்றத, ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களை பார்த்து சொல்றத நிறுத்திட்டாரு. அப்படி இருந்தா கூட நீங்க நல்லாதான் இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலனா, நல்லா கவனிங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலனா, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கலனா, கர்த்தர் ஆபிரகாமுக்கும் மோசே தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் பொய் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் சொன்னது என்னது? ஆபிரகாம் என்ன சொன்னாரு? உன் சந்ததி. சரியா? தாவீது என்ன சொன்னாரு? உன் சந்ததி. இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுது, அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைதான் வாய்க்கும். சோ இவங்க 3 பேருக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினது சந்ததியை பற்றி, அவங்கள பத்தி இல்ல, அவங்க சந்ததியை பற்றி. அவங்கள பத்தி சொன்னாரு, ஆனா அதிகமா சந்ததியை பற்றி சொன்னார். சோ நாம் we landed a pretty good deal. ஓகே, we landed a pretty good deal. ஏன்னா நம்ம சைன் பண்ணதுல என்ன இருக்குன்னா, நீ விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால், ஆபிரகாமுக்கு சொன்னது, தாவீதுக்கு சொன்னது, அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னது, இது எல்லாம் உனக்கு சொந்தமாயிரும்.
அவர் ஏன்னா இவர்களுடைய சந்ததியில நீ சேர்ந்துடுற. இவர்களுடைய சந்ததியில நீ சேர்றதுனால இவங்க எல்லாருக்குமே சந்ததிகளுக்கு தான் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது வருது. தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் நம்ம தான் படிச்சோம். இப்பதான் படிச்சோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கும் அவர் சந்ததிக்கும் பூமியை சுதந்திரிக்கிற வாக்குத்தத்தம் இவங்க மூலமா வந்தது. அப்படியே அவங்க அங்க வந்துருச்சு. சரியா? சோ the faith that we are in is not that much about actually what we are doing. The faith we are in is actually about what God promised to these people. ஓகே, அதான் சொன்னேன். இனிமேட்டு ஆண்டவர் கூட ஒரு புது காரியம் சொல்லாட்டி கூட, மகனே கவலைப்படாதே உனக்கு நான் இப்படி செய்வேன்னு சொல்லாட்டி கூட, பைபிள்ல ஏற்கனவே சொல்லப்பட்டதே இன்னும் அவ்வளவு நிறைய இருக்கு. அதை வச்சே ஓட்டிடலான்றேன். அவ்வளவு இருக்குன்றேன். அதனாலதான் பாருங்க, நீங்க வந்து நிறைய நேரத்துல ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்கன்னா, என்ன பிசாசு என்ன பண்றான்னா, உங்க மைண்ட்ல கண்ட தாட்ஸ் போடுறான். அந்த நேரம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த தாட்ஸோட டைரக்ஷன்ல போயிடக்கூடாது. ஏன்னா அது நம்பிக்கை இல்லாத தாட்ஸா இருக்கும், பயமுறுத்துற தாட்ஸா இருக்கும், ஒண்ணுமே வழங்காது, நடக்காது இப்படிதான் சொல்லிட்டுருவான். நாசமா போயிருவேன், அழிஞ்சிருவேன்னு. அந்நேரம் வந்து இந்த ரேமா வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த சீசன்ல கர்த்தர் உங்களுக்கு எந்த வார்த்தையோட பேசிட்டு இருக்காரு, எதை பத்தி பேசிட்டு இருக்காரு, என்ன சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்காரு, எதை பத்தி பேசுறாரு, அந்த அந்த இதுக்குள்ள நுழைஞ்சிடணும். நுழைஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், இது ஏன்னா இதெல்லாம் நம்முடைய சுதந்திரங்கள். தீஸ் ஆர் அவர் இன்ஹெரிட்டன்சஸ். இப்ப லிட்டரலா எப்படின்னா, உங்களுக்கு வந்து காசு இல்லைன்னு ஒரு தாட் வந்துருச்சு வைங்களேன், காசே இல்லை அப்படின்றப்ப டக்குன்னு நீங்க பேங்க் ஓபன் பண்ணி ஆப் ஓபன் பண்ணி பேங்க்ல காசு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலை போயிருமா இல்லையா? ஏன்னா பேங்க்ல இருக்கு, அக்கௌண்ட்ல இருக்கு. அதை பார்த்து ஓகே 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 நம்ம தான் ஏதோ தப்பா இதாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க. யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் இல்லையா? அதே மாதிரிதான் பாருங்க, when you open the word of God and read this promise, இப்ப நம்ம தாவீதுக்கு சொன்னதை படிச்சோம். இது நான் ஏன் பேசுறேன், வெரி சிம்பிள். இது ரீசெண்டா கர்த்தர் பேசினார், அதனால நான் பேசிட்டு. ஓகே, ஐ டோன்ட் ஸ்பீக் எனிதிங் தட் God is not talking to me. ஏன்னா என்கிட்டயே பேசாத வச்சு நான் கூட பேசி என்ன முடியும்? ரீசெண்டா God has been talking to me from this pages, these lines. ஸோ இதை நீங்க படிக்கும்போது உங்க ஸ்பிரிட் வந்து எடுத்து கொடுக்குது. இது உன்னோடது, இது உனக்கு இருக்குது, இது இருக்கு உனக்கு. ஓ இருக்கா? இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா நீங்க படிக்கிறீங்க, அதுல என்ன போட்டிருக்கு? சில மனுஷங்க பிரச்சனை பண்றாங்களா, அங்க போட்டிருக்கு அவன் சத்துருக்களை வந்து நான் வேலை தள்ளுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் இருக்கேன்னு சொல்றாரு. நமக்கு விசா சொல்றேன், நீ தனியா இருக்க, என்ன பண்ண போற? உனக்கு யாரு இருக்கு? அவனுக்கு யாரா தெரியும்? அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, அவன் எவ்வளவு கனெக்டடா இருக்கான், அவன் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கான், அவன் எவ்வளவு பெரிய ஆளு. அவனுக்கு எதிராக நீ எப்படி நிப்ப? இல்ல, நான் படிக்கிறேன். தாவீதுக்கு அருள் கிருபை எனக்கு கொடுக்க போறாரு. தாவீதுக்கு என்ன செய்தாலும் எனக்கு செய்ய போறாரு. அதை நான் படிக்கிறேன். நான் படிக்கும் போது என்னோட டாக்குமெண்ட்டுங்க, அது என்னோட சொத்து. அது அதை படிக்கும் போது எனக்கு கன்வின்ஸ் ஆயிடும். ஓகே, அப்புறம் எனக்கும் இருக்கு. என் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து அதே ஃபீலிங் எனக்கு வந்துருது. ஓகே, சோ அதனாலதான் பாருங்க, when you are tossed to and fro, you need to go to the word of God and find these gracious words, graceful words. ஓகே, சரி, நம்ம இதோட இந்த இடத்துல நிறுத்திக்கலாம். தொடர்ந்து தாவீதுக்கு அருளின கிருபைகளை நாம் பார்க்க போறோம், வரும் நாட்களை பார்க்க போறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, நமக்கு சொந்தமானது. தாவீது வந்து நேத்தன்யாகுவுக்கு சொந்தமானதை விட நமக்கு தான் ரொம்ப சொந்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அண்ட் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் நமக்கு நிச்சயமாக அருளப்பட்டிருக்கிறது. அதனுடைய பீக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது விலகவே விலகாது. இந்த கிருபை தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஆளுகை, அந்த கிருபை விலகவே விலகாது. பர்டிகுலரா இன்னைக்கு நான் சொல்றேன், the dominion that God has given to you will not be taken from you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆளுகையை எவனும் உங்களை விட்டு எடுத்து போட முடியாது, இயேசுவின் நாமத்திலே. சரியா? சரி, நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 பொருளாதாரத்தின் மேல் ஆளுகை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மக்கள் ஜனங்கள் மேல் ஆளுகை, சூழ்நிலைகள் மேல் ஆளுகை, ஹalleluya, வியாதிகள் மேல் ஆளுகை, பலவீனங்கள் மேல் ஆளுகை, குடும்பத்தினர் மேல் ஆளுகை. These can never be taken from you. This can never be taken from you. Brint di haro kontora hante rembrandt to the rock taram rontur baduri ankro brant redder antur honda baro header ontur ontur rock and di the branda antur baro. கர்த்தர் சொன்னார், ஆமோஸ் 9 அதிகாரத்தில், விழுந்து போன தாவீது கூட அதை திரும்ப எடுப்பித்து
அதில் பழுதானவைகள் நான் சீர்படுத்துவேன். உங்கள் வாழ்க்கையில விழுந்து போனதாக காணப்படுகிற தாவீதின் கூடாரங்கள், ஆளுகைகள் இயேசுவின் நாமத்திலே திரும்ப வருகிறது. அவைகளை எவனும் எடுத்து போடவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிற தாவீதின் சிங்காசனமும் தாவீதின் ஆளுகையும் தாவீதின் கிருபையும் ஒருவனும் எடுத்து போட முடியாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தாவீது அருளின அந்த நிச்சயமான கிருபையின் வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது. இந்த கர்த்தர் நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த கர்த்தர் நேட்டன்யாகுவை பார்த்து சொல்லல உனக்கு நிச்சயமான கிருபை இருக்குன்னு, உங்களை பார்த்து சொல்லுவார். தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை நேட்டன்யாகவே உனக்கு தருவேன்னு நான் சொல்ல. எப்ப சொல்லுவார்னா, நேட்டன்யாகு இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்தா சொல்லுவார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்திருக்கிறோம். அதனால நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நிச்சயமா உங்களுக்கு தரேன். என் கிருபை விலகாது, என் வார்த்தை மாறாமலும் என் வார்த்தை உண்மையுள்ளதாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, கர்த்தரை பந்தியில் பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே முடியாது சரீரத்துக்காக ரத்தத்துக்கு வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய ரத்தத்தினாலே உடைய சரீரத்தினாலே எங்களை உம்மோடு இணைத்து விட்டீர். தாவீதின் சிங்காசனத்திலே நீர் இன்றைக்கு பரலோகத்திலே வீற்றிருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் சகலத்தையும் ஆளுகிறது. உம்முடைய வல்லமை சகலத்தையும் ஆளுகிறது. ஆவியிலே நாங்களும் அந்த சிங்காசனத்தில் உட்காரும்படி எங்களுக்கு கிருபை செய்து விட்டீர்கள். எபேசியர் 1 அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், உன்னதங்களே அவரோடு. 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன்னதங்களே அவரோட உட்காரவும் செய்தார். அதே தாவீதின் சிங்காசனம் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். உலகத்திலே காணப்பட்ட தாவீதின் சிங்காசனத்தை சத்துருக்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் மாறாது. ஏனென்றால் உன்னதங்களிலே சத்ருவானவனுக்கோ சத்ருவின் ஜனங்களுக்கோ ஆக்சஸே இல்லாத உயரத்திலே பூமியில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் எல்லா அதிபதிகளுக்கும் மேலாக இந்த சிங்காசனத்தை உயர்த்தி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த சிங்காசனத்தில் நாங்கள் வீட்டிருக்கிறோம், உம்மோடைய ஆளுகை செய்கிறோம். ஆகவே ஜெயம் எங்களுடையது, ஜெயம் எங்களுடையது. ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் அதில் நாங்கள் பங்கு பெறுகிறதாலும் இந்த ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மாற்றங்களை, பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். பெரிய ஜெயங்கள் எங்களோடதாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். மிரியாமும் மோசேயும் பாடினது போல கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என்பது அவர் நாமம். யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என் பெலன், என் கீதமுமானார். அவரே எந்த ரட்சிப்புமானார். Hallelujah, hallelujah, hallelujah. I will sing unto the Lord, for he has triumphed gloriously. The horse and the chariots he has cast into the sea. Hallelujah, 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 hallelujah. தொடருவேன், கொல்லுவேன், அழிப்பேன் என்று சத்துரு சொன்னான். ஹalleluya. ஆனால் நீர் அவர்களை செங்கடலிலே கவிழ்த்து போட்டீர். ஹalleluya. ஈயம் போல கடலிலே அமிழ்ந்து போனார்கள். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Lord, I pray there will be manifestations of this David's grace in our lives these days. அன்றைய எங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் தாவீதுக்கு அருளப்பட்ட இந்த கிருபைகளின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதனுடைய செயலாக்கங்கள், ஹalleluya, அதனுடைய ரிசல்ட்ஸ், தாக்கங்கள் டான்ஜிபிளா எங்கள் கரத்தில் வெளிப்பட போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பொருளாதாரத்திலே, சரீரத்திலே, மற்ற காரியங்களிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே காரியங்கள் வெளிப்பட போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்துல போடுக்கிறோம், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you. See you in the next meeting. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. Thanks for joining.